இது என்ன கீரை அப்படின்னு பார்த்தோன்னே ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கும். பார்க்கறதுக்கு புளியந்தலை மாரி இருக்கும். ஆனா வந்து இது வந்து பாதநாராயண கீரைன்னு சொல்லுவாங்க. இத வச்சு தான் நேத்து காரக்குழம்பு வச்சிருந்தேன். இந்த இலை கூட புளிய இலை, அப்புறம் வந்து நொச்சி, நொணா, எருக்கன் இலை இது எல்லாத்தையுமே சுடு தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு தான் இந்த கால் வலிக்கெல்லாம் ஊத்துவாங்க. ரொம்ப கேட்கும். முக்கியமா இது வந்து வாதத்துக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து மலச்சிக்கல், உடல் சூடு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இதுல வந்து இந்த காரக்குழம்புக்கு ஃபர்ஸ்ட் வந்து நல்லா நல்லெண்ணெய் ஊத்திட்டு அது கூட வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம், 10 பூண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அடுத்து இது கூட வந்து ஒரு 4 கருவேப்பிலையும் சேர்த்திருக்கேன். இந்த கீரையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கடைசியா இது கூட வந்து ஒரு துண்டு அளவுக்கு சுக்கும் சேர்த்திருக்கேன். அது வந்து குழம்பு நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு மிக்சியில நேவா அரைச்சு எடுத்துக்கிட்டேன். அடுத்து நல்ல மண் சட்டியில நல்லா தாராளமா நல்லெண்ணெய் ஊத்திட்டு தாளிப்புக்கு வெந்தயம் சேர்த்துட்டு நிறைய பூண்டு, கொஞ்சமா சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்க வேண்டியது. கூட அரைச்ச விழுதியும் சேர்த்து அதையும் லைட்டா வதக்கி விட்டுட்டு இந்த குழம்புக்கு மஞ்சத்தூள், அடுத்து குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். உப்பு இதையும் சேர்த்து இது கூட லைட்டா வதக்கி விட்டு ஒரு சின்ன சைஸ் புளி ஊற வச்சிருந்தேன். இந்த குழம்புக்கு தக்காளிலாம் தேவையே இல்லை, புளி மட்டுமே போதும். எந்த அளவுக்கு நமக்கு புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். புளியும் கரைச்சி ஊற்றிட்டு இந்த குழம்புல கத்திரிக்காய், முருங்கைக்காய் எது வேணாலும் சேர்க்கலாம். நான் வந்து ஒரு 2 முருங்கைக்காவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கடைசியாக நல்ல குழம்பு மூடி வச்சு கொதிக்க வச்சு இறக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். பார்க்கும்போதே இந்த குழம்பு பார்க்கும்போதே வாய் ஊறும். நீங்களும் இந்த குழம்ப கண்டிப்பாக இந்த கீரை கிடைச்சதுன்னா மாசத்துல 2 முறையாவது கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. கால் வலிக்கு ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.